ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மழை காலம் வந்துருச்சுனாலே கோல்டு பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கிற அந்த கற்பூரவள்ளி இலையை பிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு தோசைக்கல் சூடானதும் அந்த இலையை வந்துட்டு 2 பக்கமும் இது பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் ஈரப்பதம் வந்ததும் அந்த இலையை வந்து வடிகட்டுற இதில் போட்டு நல்லா சாறு எடுத்துக்கிறோங்க. சாறு எடுத்துட்டு சளி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் குடிச்சிக்கலாம், குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். நான் எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் கொடுத்தேன், சின்ன பாப்பாவுக்கும் கொடுத்தேன். 2 நாளாக கண்டினியூஸாக கொடுத்தேன். அதில் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கிது. அதே மாதிரி மூக்கு அடைப்பு இருந்துச்சு, தொண்டை கட்டின மாதிரி இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் எண்ணெயில் பச்சை கற்பூரமும் கற்பூரவள்ளி இலையும் போட்டு காய்ச்சிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அந்த எண்ணெய் எடுத்து மூக்கில், காதுக்கு பின்னாடி, தொண்டையில் எல்லா இடத்துலையும் தடவி விட்டுங்க. நல்லாவே சளி குறைஞ்சிருச்சுங்க. நான் இது 3 நாளாக கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். சளி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.